கோவையில் தங்க நகை தொழிலாளியிடம் 470 கிராம் நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை விரைந்து கண்டுபிடிக்க கோரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி சுவாமிகள் மனு வழங்கினார். கோவை செல்வபுரம் அருள் கார்டனை சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் அதே பகுதியில் தங்க நகை தொழில் செய்து வருகின்றனர். இருவரும் கோவையிலிருந்து விழுப்புரத்திற்கு தங்க நகைகளை எடுத்து சென்று அங்குள்ள நகை கடைகளுக்கு விற்பனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் தங்க நகைகளோடு செல்வபுரம் அருள் கார்டன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அரிவாளால் இருவரையும் தாக்கி 470 கிராம் தங்க நகைகளை பறித்து சென்றனர். இதில் அவருடன் விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் தலைவர் வேலுமணி, மாநில இளைஞரணி செயலாளர் ஸ்ரீபிரகாஷ்குமார், மாநில மகளிர் அணி செயலாளர் ராதாராஜன், மாவட்ட தங்க நகை பிரிவு நாச்சிமுத்து, மாநகர தங்க நகை பிரிவு விஸ்வநாதன், கோவை மண்டல பொறுப்பாளர் ரிக் ரவி, சிவமணி, இளைஞரணி நிர்வாகிகள் தொண்டாமுத்தூர் செயலாளர் ஆனந்த் பிரபு, தெற்கு மண்டலம் கண்ணன், கோவிந்தராஜ், ராமேஷ், பாபு, நாகராஜ், மேற்கு மண்டலம் ராகுல், தெற்கு மாவட்ட தலைவர் லட்சுமணன், கோவை மாவட்ட மகளிர் அணி இந்துமதி, கோவை மாவட்ட துணை செயலாளர் கல்பனா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தனர். விஸ்வ பாரத் மக்கள் கட்சி, விஸ்வகர்மா சமாய மக்கள் கட்சி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை இரவு 10:30 மணி அளவிலே கோவை செல்வபுரம் செட்டி வீதி குளத்தருகிலே ராஜேந்திரன் என்பவரை அரிவாளால் மர்ம நபர்கள் தாக்கி 250 கிராமுக்கு மேல் தங்க நகை பறித்து சென்று விட்டார்கள். இதற்காக அந்த மர்ம நபர்களை காவல்துறை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் சார்பாக இன்று கோவை கமிஷனர் அலுவலகத்திலே கமிஷனரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். துணை கமிஷனர் அவரையும் சந்தித்து இது சம்பந்தமாக